இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் கிராமரை பற்றின மீனிங்ஸ்லாம் வந்து இன்கோடாக இருக்கும் வேர்டிங்ஸாக. அப்போ 8 வேர்ட் கிளாஸஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுன்னு சொல்லுவோம். அதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவுனுன்றது வந்து திங் ஆர் பர்சனை பற்றி சொல்கிறது. எக்ஸாம்பிள் பென்சில், கேட்டு, நோட் புக்கு, ஒர்க், இந்த மாதிரி. திஸ் இஸ் மை கேட், திஸ் இஸ் மை நோட் அப்படின்னு சொல்கிறோம். வெர்புன்றது வந்து ஆக்ஷன் ஆஃப் ஸ்டேட். அது வந்து கெட், கம், கட், அதை மீனிங் சொல்கிறது தான் வெர்பு. ஹைலைக், ஆப்பிள், இந்த மாதிரி தான். அட்வர்ப் அப்படின்றது வந்து ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணும். அது எல்லாம் அட்ஜெக்டிவ் இல்லை அட்வர்பை டிஸ்கிரைப் பண்ணும். சைலண்ட்லி, பேட்லி, ரியலி, ஃப்ளூவெண்ட்லி. அப்புறம் வந்து மை கேட் ஈட்ஸ் குயிக்லி, ஸ்லோலி, இதெல்லாம் வரும். அட்ஜெக்டிவ்ன்றது வந்து ஒரு நவுனை பற்றி சொல்கிறது தான் அட்ஜெக்டிவ். ஸ்மால், பிக், குட், வெல், ப்ளூ, வி லைக் பிக் கேக் அப்படின்னு. ப்ரொனவுன் அப்படின்றது வந்து உரிச்சொல். நவுனை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான். எல்லா இடத்துலையும் வந்து நேமோ அந்த மாதிரி பேரோ யூஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அதனால் ஐ, யூ, ஈ, ஷி, இட், அந்த அக்ரிணி, உயர்தினி, இதெல்லாம் பற்றி இது பண்ணுறதான் வந்து ப்ரொனவுன். இஸ் வெரி கிளவர். ப்ரிப்போசிஷன் அப்படின்றது வந்து ஒரு லிங்க் நவுன் டு அனதர் வேர்ட். அட், இன், அதாவது உள்ளே, வெளியே, மேலே, கீழே, இதெல்லாம் இருக்கு இல்லையா. அட், இன், ஆஃப், ஆன், அண்டர், ஆஃப்டர், ஷி வாஸ் ஹைடிங் அண்டர் டேபிள். அப்புறம் கன்ஜங்ஷன் அப்படின்றது வந்து 2 வேர்டை ஜாயின் பண்ணும். மற்றும் இதெல்லாம் போடுறோம்ல தமிழில், அந்த மாதிரி. ஜாயின்ஸ் கிளாஸஸ் ஆர் சென்டென்சஸ். பட் அண்ட் வைல், வென், ஐ எம் வெரி ஹங்க்ரி பட் த ஃப்ரிட்ஜ் இஸ் எம்டி. எனக்கு ரொம்ப பசிச்சது ஆனால் ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இல்லை அப்படின்றது வந்து சொல்கிறது. இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னும் போதுன்னா ஷார்ட் எக்ஸ்க்ளமேஷன். ஓ, ஹை, வாவ், எ பியூட்டிஃபுல் கார் அப்படி சொல்கிறோம் இல்லையா. அப்புறம் ஓ காட் அப்படி சொல்கிறோம், அந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு சில விஷயம்லாம் வந்து இன்ஃபார்மல் ஃபார்மில் இருக்குது. சாரின்றது வந்து ஃபார்முலா சொல்லணும்னா அப்பாலஜிஸ்ன்னு சொல்கிறோம். டில் அப்படின்றது வந்து இன்ஃபார்ம். நீடுன்றது வந்து ரிக்வயர். ஆஸ்க்குன்னு ரெக்வெஸ்ட்ன்றது தான் மாற்றணும். செக்குன்றது வெரிஃபை பண்ணுறோம். கெட்டுன்றது வந்து ரிசீவ். அப்போது இந்த மாதிரிலாம் வந்து பேசிக்காக இருக்கிறது தான் வந்து இங்கிலீஷ் கிராமரை சொல்கிறோம். ஏன் வந்து நம்ம வந்து கிராமர் அப்படின்றது வந்து சொல்கிறோம் அப்படின்னா, அது எதுக்காக? அதே வந்து என்னென்னா காக்னிட்டிவ் கிராமர் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் கிராமர் இருக்குது, லெக்சிக்கல் ஃபங்க்ஷனல் கிராமர் இருக்குது, லெக்சிகோ கிராமர், ஹெட், இவெண்ட், ஃப்ரேஸ், ஸ்ட்ரக்சர் கிராமர். இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் கிராமரில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ரவல் ரூல்ஸ் அப்படின்னும் போது என்னென்னா கிராமரில் என்னென்னா யூஸ் ஆக்டிவ் வாய்ஸ். அதே மாதிரி ஐடியாஸை வந்து கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி லிங்க் பண்ணணும். யூஸே வந்து கமா, 2 ஐடியாஸை வந்து ஒன்றா ஆகணுன்னா கமா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி யூஸே சீரியல் கமா ஒரு லிஸ்ட்டில். அதே மாதிரி செமிகாலன் 2 ஐடியாஸை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை வந்து ஹேபிச்சுவல் ஆக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸ் வந்து கரண்ட் ஆக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆட் இடி வேர்ப்ஸ்னால் பாஸ்ட் டென்ஸுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரெஸ்கிரிப்டிவ், டிஸ்கிரிப்டிவ், டிரான்ஸ்ஃபார்மேஷனல், ஜென்ரேட்டிவ், இதெல்லாம் வந்து கிராமரோட கைண்ட்ஸு. அப்புறம் அன்ரெஸ்ட்ரிக்டட் கிராமர் அப்படின்னும் போது என்னென்னா ரெக்ரெசிவ்லி என்யூமரபிள் லாங்குவேஜ். கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் கிராமர்னால் இது வந்து லாங்குவேஜுக்காக சென்சிட்டிவாக இது பண்ணும். கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர்னால் இது வந்து லாங்குவேஜ் இது பண்ணுறதுக்காக பண்ணுறது. ரெகுலர் கிராமர் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது. இப்போ கிராமரோட இங்கிலீஷ் என்னென்னா ஸ்பீக்கிங், ரைட்டிங் லாங்குவேஜுக்காக ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் தான். இலக்கணம் அப்படின்றது தான் வந்து கிராமர். இப்போ கம்மா எங்கே வைக்கணும், புள்ளி எங்கே, செமிகாலன் எங்கே வைக்கணும், இது வந்து எப்படின்னா ஒரு சென்டென்ஸ் எழுதுறதுக்கு பிழை இல்லாமல் எழுதுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் கிராமர். ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபோனாலஜி, மார்ஃபாலஜி, சின்டாக்ஸு, சிமெண்டிக்ஸு, ப்ராக்மேட்டிக்ஸ், இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு லாங்குவேஜோட ரூலுன்னு சொல்லுவோம். அப்போ எப்படின்னா அத்தன்டிக் எக்ஸாம்பிள், அத்தன்டிக் டெக்ஸ்ட் மூலமாக இது பண்ணலாம். அதே மாதிரி கிராமட்டிக்கல் டேர்ம்ஸ் வந்து இது பண்ணலாம் எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக. லாங்குவேஜ் ப்ளே, எக்ஸ்பெரிமெண்டேஷன், ரிஸ்க் டேக்கிங், இதெல்லாம் பண்ணால் தான் வந்து கிராமரை வந்து நம்ம வந்து தவறுமா கொஞ்சம் கொஞ்சமாக பேசி எழுத பழகினா தான் நமக்கு அதாவது கரெக்டாக வரும். அதே மாதிரி என்கரேஜ் ஹை குவாலிட்டி டிஸ்கஷன் அபவுட் லாங்குவேஜ் அண்ட் எஃபெக்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க சென்டென்ஸ்லேயே வந்து டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் இருக்குது, ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றது வந்து கொஷின், இம்பரேட்டிவ்னா கமாண்டை யூஸ் பண்ணுறதுக்காக. எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்னும் போது ஆச்சரிய குறிக்காக. அதே மாதிரி மென்டல் கிராமர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஜெனரேட்டிவ் கிராமர் ஸ்டோர்ட் இன் த பிரெயின் தட் அலோஸ் எ ஸ்பீக்கர் ப்ரொடியூஸ் லாங்குவேஜ் தட் அதர் ஸ்பீக்கர் கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது ஒரு
இன்னொரு ஆளை புரிய வைக்கிற அளவுக்கு நமக்கு புரிய வைக்கிற அளவுக்கு ஸ்டெபிலிட்டி இருந்தால் போதும். கிராமர் லிங்குவிஸ்டிக் காம்படன்ஸ் இருந்தால் போதும், புரிய வச்சிடலாம். கிராமரோட 5 காம்பனன்ட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட் ஆர்டர் அப்படின்றது வந்து மோஸ்ட் எலமெண்ட் ஆஃப் வாட், அது சின்டாக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது பங்க்சுவேஷன், அப்புறம் வந்து 3 டென்ஸ் அண்ட் ஆஸ்பெக்ட், அதே மாதிரி 4 பார்த்திங்கன்னா யூஸ் ஆஃப் த டிட்டர்மினைஸ், அதே மாதிரி யூஸ் ஆஃப் கனெக்டர்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணுறது தான் வந்து எலிமெண்ட்ஸோட கிராமர்னு சொல்லலாம். கிளாரிட்டி இருக்கணும், எக்கனாமி இருக்கணும், அப்சனிட்டி இருக்கணும் ஒரு லாங்குவேஜுக்கு இருக்கிறது, அப்புறம் அப்ஸ்க்யூர் லாங்குவேஜ், பவர், வெரைட்டி, இதெல்லாம் இருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கலாம்னா கிராமர் ப்ராக்டிஸ் வந்து ஃபன் ரைட்டிங் அசைன்மெண்ட்ஸு, அதே மாதிரி ப்ராக்டிஸ் சென்டென்சஸ்ஸு, புல்லட்டின் போர்டு இல்லைன்னா ஆங்கரு, கிராமர் வந்து எது பண்ணால் ஸ்டோரி டைம் படித்தா நம்ம வந்து ஈஸியாக இது பண்ணலாம். ஒரு வொக்காபுலரியாக லேர்ன் பண்ணும்போது ஈஸியாக கற்றுக்கலாம். அதே மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை லேர்ன் பண்ணுறப்ப கிளாஸஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாக்கியம், கிளவி, பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் வந்து முதல்ல இது பண்ணணும், என்ன ஏதுன்னு பார்த்து ஃபஸ்ட்டு பேசிக்ஸை கற்றுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இன்னும் டீப்பாக உள்ளே போக முடியும். லிங்குவிஸ்டிக் கிராமர் அப்படின்னும் போது தான் சிம்பிளி த கலெக்ஷன் ஆஃப் பிரின்சிபல் டிஃபைனிங் ஹவு டு புட் டுகெதர் எ சென்டென்சஸ். அப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில நேரத்தில் வந்து ஆஸ் நோ கிராமர்னு சொல்லுவோம். இதுதான் வந்து எவ்ரி லாங்குவேஜ் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், எப்படி வந்து வார்த்தைகளை வந்து அழகாக அடுக்கி ஒரு சென்டென்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு. அப்போ பேசிக் கிராமர் ஸ்கில்க்கு என்னென்ன தேவைன்னா இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குல்ல, இதெல்லாம் தெரியணும். அது தெரிஞ்சால் தான் வந்து நம்ம இது பண்ண முடியும், இன்னும் நல்லா வந்து இது தப்பு இல்லாமல் படிக்க இது பண்ணி முடியும். கிராமர் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு க்ரீக் ரூட் தான். கிராஃபிக்ஸ், கிராஃபிமு, ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி இது க்ரீக் வேர்டு தான். லெட்டர் இட் செல்ஃப் வந்து நான் டு ட்ரா, டு ரைட், அதாவது எழுத்து வடிவில் இருக்கிறது அப்படின்னுது. வேர்டும் சென்டென்ஸும் வந்து அதுக்குன்னு வந்து ஒரு பேட்டர்னில் கம்பைன் ஆகுது, அந்த கிராமர் ஆஃப் த லாங்குவேஜ் வந்து எக்ஸிபிட் பண்ணும். ஃபோனாலஜி அப்படின்றது வந்து ஸ்டடி ஆஃப் பேட்டர்ன் இன் சவுண்ட் ஆர் கெஸ்டர். சின்டாக்ஸும் சிமெண்டிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்வால்வ்ஸ் பேட்டர்ன் இன் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், அதே மாதிரி அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபார்ம், மீனிங் ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ இங்கிலீஷ் ரூல்ஸ் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர் 12 இருக்குது. அதில் வந்து என்னென்னா ஒரு டாபிக்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா நவுனு, ப்ரொனவுனு, வெர்பு, அட்ஜெக்டிவ், வர்பு, பங்க்சுவேஷன், இதெல்லாம் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங்குவேஜ் அப்படின்னும் போது என்ன, அதுக்கு 7 ஃபங்க்ஷன் இருக்கும். ரெகுலேட்டரி, இன்ட்ராக்ஷனல், ரெப்ரசன்டேஷனல், பர்சனல், இமேஜினேட்டிவ், இன்ஸ்ட்ருமெண்டல், ஹியூரிஸ்டிக், இதெல்லாம் இருக்கும். ஒரு லாங்குவேஜ்னு இருந்தால் இத்தனை ஃபங்க்ஷன், அது என்னென்னலாம் செய்யும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அதே மாதிரி லாங்குவேஜோட 5 லெவல்ஸ். ஃபோனட்டிக் வந்து ஃபோனாலஜி, லெவல் ஆஃப் சவுண்ட்ஸ். மார்ஃபாலஜின்னு பார்த்தீங்கன்னா வேர்டு எண்டிங் எந்த சிம்பிளிஃபைட் டேர்ம்ஸில் போட்டால் வரோன்றது. லெவல் ஆஃப் சென்டென்ஸ் இது பண்ணுறதுக்காக தான் சின்டாக்ஸு. ஏரியா ஆஃப் த மீனிங்கை கண்டுபிடிக்கிறது தான் வந்து செமண்டிக்ஸு. ப்ராக்மேட்டிக்ஸுன்றது வந்து யூஸ் ஆஃப் லாங்குவேஜ் வந்து ஒரு சில சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும், அதுக்காக தான் இதை பண்ணுறோம். லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா என்னென்ன வரும்னா லிசனிங், அதாவது ஒரு லாங்குவேஜ் இது பண்ணணும், ஃபஸ்ட்டு கேட்கணும், அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கணும். ட்ரை டு ரிப்பீட், நான் என்ன கேட்குறோமோ அதை பேச ஆரம்பிக்கிறோம். அப்புறம் ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்போக்கன் லாங்குவேஜ் வந்து பிரிண்ட் ஃபார்மில் ரைட்டிங் எழுதணும். அப்போ அதெல்லாம் தாண்டி தான் வந்து நம்ம பேப்பரில் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸாமாக வந்து இது பண்ண முடியும். இன்டர்ப்ரெட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, எக்ஸ்ப்ரெசிவ் கம்யூனிகேட்டிவ் ஃபங்க்ஷன், கண்ட்ரோல் ஃபங்க்ஷனு, அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஆஃப் ரிமெம்பரிங் அண்ட் திங்கிங். ஒருத்தரோட நேமை இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலும் அது லாங்குவேஜ் இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். சோஷியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். ஏன் வந்து ஒரு லாங்குவேஜ் படிக்கணும் அப்படின்னும் போது என்னன்னா லாங்குவேஜ்ன்றது ஒரு வைட்டல் பார்ட் ஆஃப் ஹியூமன் கனெக்ஷன். ஆல்சோ ஆல் ஸ்பீஷியஸ் ஹேவ் தேர் வே ஆஃப் கம்யூனிகேட்டிங். We people are the only ones that have mastered cognitive language communication. Language allows us to share ideas, thoughts, feelings with others. It has to help society, build society and also tear them down. அதாவது வந்து நம்ம பேசுகிறதோ எழுதுறதோ கண்டிப்பாக ஒரு மொழி இருக்கணும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லாங்குவேஜ்னு பார்த்திங்கன்னா ஃபார்மு, கண்டென்ட், யூஸு. ஃபார்ம்ன்றது வந்து சின்டாக்ஸ், மார்ஃபாலஜி, இந்த மாதிரி சப்காம்பனன்ட்ஸ் இருக்கும். கண்டென்ட்ன்றதான் நம்ம என்ன அதில் இருக்கிற கரு, அதாவது வந்து அதில் முக்கிய பகுதி சொல்லுவோம் இல்லையா, அதான் செமாண்டிக்ஸு.
அதை தான் வந்து ப்ரெக்மேட்டிக்ஸாக யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி லாங்குவேஜில் நிறைய 12 டைப்ஸ் இருக்குது. ஆர்கட்டு, கேண்ட்டு, க்ரியோலு, கொலோக்கியல் லாங்குவேஜ். கொலோக்கியல்னால் நம்ம கொச்சை பாஷை, டயலெக்டு, அப்புறம் ஜார்கன், லிங்குவா ஃப்ராங்கா இதெல்லாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒரு லாங்குவேஜை கற்றுக்கணும் அப்படின்னா இப்போ மூவிஸ் இந்த மாதிரி கற்றுக்கலாம், நிறையா அதை பற்றி ஸ்டோரி படிக்கலாம், இல்லை மேகசின் படிக்கலாம், கான்வர்சேஷன் இது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். க்யூரியாசிட்டி வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ஆர்வமாக வந்து ஒரு சில விஷயத்தில் இது பண்ணணும். அதே மாதிரி ஃபன் பண்ணும்போது கூட ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணுமா அதில் வந்து ட்ரை பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லாங்குவேஜை வந்து இது பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு லாங்குவேஜ் யூனிக் ஆக்குறது அப்படின்னு போதுன்னா ஹியூமன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சிக்னல்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிள் வேல பண்ண முடியும். இது வந்து இப்படின்னா எவல்யூஷன் ஆஃப் த பர்டிகுலர் சைக்காலஜிக்கல் எபிலிட்டிஸ். அதனால தான் லாங்குவேஜ் வந்து ஹியூமன்ஸ்க்கு தனித்துவமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வேர்ட்ஸ் வந்து குரூப் ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் வந்து லாங்குவேஜ்னு சொல்கிறோம். கிராமர்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணுறதுக்கு ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க, அதை தான் கிராமர். பீப்புள் ஹூ ஸ்பீக்ஸ் சேம் லாங்குவேஜ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். பீப்புள் ஸ்பீக் இன் டிஃப்ரெண்ட் கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மொழியை பேசுகிறவங்கள தான் வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். என்ன சொல்கிறது, வேறு மொழினா வந்து மேபி கை அசைவு அந்த மாதிரி சைன் லாங்குவேஜ் வேணால் புரிஞ்சுக்கலாமே கண்டி வேறு எதுவும் பண்ண முடியாது. டயலெக்ட்ஸ் அப்படின்னும் போது என்னென்னா அன் அசோசியேஷன் நாட் ஒன்லி வித் பிளேஸ் சோஷியல் குரூப்ஸோட கனெக்ட் ஆகிருக்கதான் டயலெக்ட்னு சொல்கிறேன், DIALECTS. லிங்குவிஸ்டிக்காக வந்து 3 ஜென்ரல் கேட்டகரிஸாக பண்ணுங்க. பிரிட்டிஷ் ஐசல்ஸ் டயலெக்ட்டு, நார்த் அமெரிக்கா ஒன்று, அப்புறம் ஆஸ்திரேலேஷியா ஒன்று. 3 டயலெக்ட்ஸாக வந்து இங்கிலீஷை வந்து பிரிக்கிறாங்க. ஒகாபுலரி அப்படின்னு படிக்கும்போது மெமரைஸ் பண்ணணும். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மொழி கற்றுக்கிறப்ப நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோடு கற்றுக்கணும், நம்மளால் முடியும்னு கற்றுக்கணும். அதே மாதிரி நம்ம லிப் மூமெண்ட்டு இதெல்லாம் வந்து நம்மளை வந்து இன்னும் பேசுகிறத வந்து இன்னும் அழகாக ஆக்கி காட்டும். நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் தான் வந்து இது பண்ணணும். அவங்க வந்து எப்படி பேசுகிறாங்க, எப்படி ஆக்ஷன் பண்ணுறாங்க, அதையெல்லாம் பார்த்து கற்றுக்கணும். எல்லா லாங்குவேஜஸ்க்கும் வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கிராமர் இருக்கும். எதுக்குன்னா அதை வச்சு தான் வந்து நம்ம ரூல்ஸே ஃபார்ம் பண்ணி இது பண்ண முடியும். அதை தவிர்த்துனா ஒரு லாங்குவேஜ்னால் சைன் லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து காமன். லாங்குவேஜ் அப்படின்றது வந்து வேர்ட்ஸ் ஸ்போக்கன், என்ன வார்த்தை வந்து பேசுகிறோமோ எழுதுகிறோமோ அதுதான் வந்து ஒரு மொழி. எழுத்து வடிவில் இருக்கலாம், இல்லைன்னா இதுவாக இருக்கலாம்.